வெல்கம் டு சுவையின் ரகசியம். நம்ம இன்றைக்கி கேப்பக்கடியும் காராமணி கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம். காராமணி ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேன். ஒரு 10 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். கத்திரிக்காய் ஒரு 150 கிராமு, 2 வெங்காயம், இது மரத்தக்காளி, அது ஒரு 4 எடுத்துருக்கிறேன். மரத்தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எல்லாம் போட்டு நம்ம சூப்பராக ஒரு குழம்பு பார்த்துருவோம். கேப்பக்களி குழம்பு. வாங்க நம்ம குக்கரில் காராமணி, பெருங்காயம், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டு தண்ணி 1.5 கப்பு போட்டு குக்கரில் 2 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இது கடையில் கிடச்சிது, மரத்தக்காளின்னு சொன்னாங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஏன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், கட் பண்ணால் இந்த மாதிரி இருக்குது. இது 2 கட் பண்ணால் ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 3 தக்காளி எடுத்துருக்குறேன். பாருங்க, கொஞ்சம் தோல் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. முதல்ல நம்ம பெருங்காயம் அந்த இதில் வேக வச்சுட்டோம் காராமணியில், அதனால் பெருங்காயம் வேண்டாம். வெந்தயம் பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பேன், அது ஒரு அரை டீஸ்பூன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இந்த ஒரு கொட்டை புளி எடுத்து நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ தக்காளி போடுவோம். அது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணிட்டேன். அது கூடவே இந்த கத்திரிக்காய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணாமல் ஒரு வெட்டு போட்ட மாதிரி. கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி. இன்னும் நல்லா வதங்கட்டும். இல்லை ஒரு 7 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் பாதி வெந்துருக்கு பாருங்கள், நல்லா வதங்கினோன்னே. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றலாம். கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போடணும். இது மிளகா தனியா சேர்த்து குழம்பு தூள், வேறு ஒன்றும் சேர்க்கல. மிளகாவும் தனியா ரெண்டும் சம அளவு. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதில் நம்ம மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கணும். இந்த காரத்துக்கு இது 2 தான் காரம். நல்லா கொதி வரட்டும். தேங்காய் ஒரு பத்தை எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய பத்தையும் அந்த மிளகும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. 3/4 பாகம் கத்திரிக்காய் வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த காராமணி பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கோம். ஒரு 2 விசில் தான் வர வச்சுது. ரொம்ப வச்சிடாதீங்க, கூழ் மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதில் போட்டுடணும். இந்த குழம்புல போட்டுருங்க.
இப்போ மசாலா எல்லாம் இதில் போட்டிருந்த காரம் உப்பு எல்லாம் இதில் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம களிக்கு ஒரு சட்டி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மண்பானை சட்டி களி கிண்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பாத்திரம் இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் மிளகும் சேர்க்கலாம். ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஹையில் வைக்காதீங்க. கேழ்வரகு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். தண்ணி ஒரு கப்பு தண்ணி போடணும். போட்டு நல்லா கலந்துக்கணும். டைரெக்டாக சில பேர் அந்த இதில் போடுவாங்க, இந்த சூடான தண்ணியில். அதில் போடும்போது கொஞ்சம் நம்ம கலர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டி கட்டியாகிடும் அந்த இதில். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணி கொதித்த உடனே போடுறது ஈஸி மெத்தட். இது மாதிரி பண்ண குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடியாக இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம களியை கிண்டிடலாம். தண்ணி நல்லா கொதித்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற்றிட்டு நம்ம கிளறலாம். துடுப்பு வச்சு செய்வாங்க. அந்த களி கிண்டும் போது துடுப்பு வச்சு செய்வாங்க. இப்போல்லாம் நம்ம துடுப்பு நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி உடன் கரண்டி அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கலந்திங்கன்னா வெந்துடும். நல்லா கொஞ்சம் கலரிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். ஒரு 1/4 உப்பு போடுறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு அதிகம் போடக்கூடாது இதில். ஏன்னா நம்ம குழம்புலேயும் உப்பு போட்டு பிசைஞ்சு போட்டு சாப்பிடும் போது கம்மியாக தான் போடணும். வேணும்னா போட்டுக்கலாம் அப்புறமா. அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா அப்படியே வெந்து கொஞ்சம் கெட்டியாகும். இல்லை வெந்திருக்கான்னு எப்படி பார்க்குறது? கொஞ்சம் தண்ணி தொட்டு ஒட்டாமல் வரணும். அப்போ வெந்ததுன்னு அர்த்தம். நல்லா வெந்திருக்கு. 15 நிமிஷம் ஆச்சு. ஆனால் வேகணும். அப்போ தான் வெந்தால் தான் நல்லது உடம்புக்கு. இதே சின்னதில் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டே வேலை பண்ணிகிட்டே கலந்து கொடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆவாவ கட்டி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதில் நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது. நொய் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு நொய்யை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு ஊற்றி கலருவாங்க. அது ஒரு மெத்தடு. 2 மெத்தடு இருக்குது களியில். இப்போ நம்ம வெறும் இந்த மாவு போட்டு தான் களி பண்ணியிருக்கோம். இதில் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். களி ரெடி ஆகிடுச்சு. இந்த களி அப்படியே வச்சுட்டு காலையில் நீங்கள் இதை அப்படியே சட்டியிலே வச்சிடணும். வச்சுட்டு காலையில் எழுந்து இதை போட்டு கொஞ்சம் மோர் உப்பு போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மறுநாள் குடிக்கலாம். மறுநாள் வச்சிருந்து குடிக்கணும். களி போட்டு கொஞ்சம் சாப்பிட போகிறேன். நான் களி போட்டிருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் கத்திரிக்காய் குழம்பு. இந்த மாதிரி இதை கூட எடுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.